வணக்கம். இன்றைக்கி நாம் அம்மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிற மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கடாய் அடுப்பில் வச்சு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, தண்ணி நல்லா கொதி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடுங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசி பொடி, பொடிச்சு வறுத்த அரிசி பொடி, இடியாப்ப பொடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் சூடு இறங்கிரும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். மாவு எல்லாமே இதேமாரி சின்ன சின்னதாக உருட்டி ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இது வெந்துட்டுருக்குச்சில் தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடுவோம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சூடாகட்டும். இங்கே நம்மளோட மணி கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துட்டு 10 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மணி கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துட்டு ஒட்டலை. தாளிப்போட பருப்பு பொடி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அதே பருப்பு பொடி 2 ஸ்பூன். பருப்பு பொடி நீங்கள் சூடாக இருக்கச்சில் போட்டிங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா போடுங்க. 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி, மணி கொழுக்கட்டை எல்லாமே உள்ளே தட்டிடலாம். ரெடி பண்ண மணி கொழுக்கட்டை எல்லாமே உள்ளால தட்டிடலாம். நம்மளோட மசாலா மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு பொடியோட இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணுங்க. அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்கிற மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.